தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மே 28 முதல் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். இந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 28 முதல் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய பகை ருண ரோகஸ்தானத்தில் இருந்த குரு நேர் 7ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே ராசிநாதன் பார்வை ராசியில் விழுந்தால் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட கட்டுப்படுத்தப்படுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ராசிநாதனுடைய பார்வை ராசியில் விழுவதால் மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்களும் கூட கட்டுப்படுத்தப்படுங்க. அதனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் நற்பலன்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம குரு ராசியை பார்ப்பதால் எச்சரிக்கை உணர்வுடன் காரியங்களை செய்வீங்க. அப்படி செய்து வெற்றியும் பெற்று மற்றவர்களுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவ்வளவு முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. 6இல் புதன் மற்றும் சூரியன் இணைந்து யோக நிலையில் இருப்பதால நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே பலிக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. பொருளாதாரம் நல்ல முறையில் இயங்குங்க. புது புது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கு. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் காண இருக்கீங்க. அதே போல தனுசு ராசிக்காரர்கள் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தில் நிர்வாக பதவியில் உள்ளவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் தனித்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. குடும்ப பிரச்சனைகள் நிச்சயம் அதிகரிக்கும். அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் பெரிய அளவிற்கு பூதாகரமாக கிளம்பாமல் பாதுகாக்க முடியுங்க. கவனமாக இல்லாவிட்டால் காலை வாரி விட்டுவிடும். அதனால் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் அஷ்டம ராசியில் நீச்சலில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்றும் பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்கின்றன. இந்த வாரம் முழுவதுமே உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. களத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுப பார்வையினால் தோஷமற்றதாக செய்து விடுகிறார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரன் அமைவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால கருத்தரித்துள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட இருக்குது. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரரான சனி பகவானும் ராகு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க.
இருக்குதுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்விற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள், அயல் நாடில் பணிபுரிந்து வரும் தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இப்பொழுது அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமையிருக்கு. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லை என்பது ஜோதிட வாக்காகும். இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமான தவறான பல கருத்துக்கள் நிலவி வருகின்றது. மானிட பிறவி எடுத்தவர்கள் அவரவர்களின் முற்பிறவியில் செய்தவர்களின் பிறவியல் செயல்களின் அடிப்படையில் தான் இறப்பின் தொழில் வியாபாரம் இப்பிறவியில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவை அமைபெறுகின்றன என கூறுகின்றன மிக புராதான ஜோதிட நூல்களான தர்மசாஸ்திரம், கருட புராணம், பூர்வ ஜென்ம நிர்ணயச்சாரம், பாராச்சர சாம்கிதை போன்றவை. அதாவது அடுத்த பிறவியில் நமது வாழ்க்கையை நமது செயல்களை நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருள். கிரக நிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. வருமானமும் உயர இருக்கு. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் அதிபத்தியங்களுக்கு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்றும் தோஷமின்றியும் சஞ்சரிப்பதால் கட்சியில் மிக முக்கிய புதிய பொறுப்பு ஒன்றை நீங்கள் ஏற்க நேரிடும். இதனால் செல்வாக்கு அதிகரிக்குங்க. கட்சி தொண்டர்களிடையே புகழ் ஓங்குங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் நெருங்கி நட்பு ஏற்பட இருக்கு. எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு பெருமளவில் காரணமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விசா அதிகமாக பாடுபடாமல் கிடைக்க இருக்கு. நிதி உதவியும் உங்களை தேடி வருங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ கல்வி பயின்று வரும் மாணவர்கள் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த தேதியில் முடித்து சமர்ப்பித்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய இருக்கீங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள செவ்வாயும் மற்ற கிரகங்களும் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்குங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் கிடைப்பதில் குறைவிராது. கால்நடைகளுடைய வரப்பில் குறையிராதுங்க. சிலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்க இருக்கு. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாகவே வலம் வருகின்றன. இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வை நீங்கள் தாராளமாக இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வாட்டும். அவசியமானால் தவிர வெயிலில் அலைய வேண்டாம். தரக்குறைவான உணவகங்களில் உண்ண வேண்டாங்க. ஐஸ்கிரீம், அன்னாச்சி பழ ரசம், பப்பாளி பழம் ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. இவை அனைத்தும் உடல் சூட்டை அதிகரிப்பையாகும். வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல
பெண்மணிகள் எண்ணெய் ஸ்நானம் செய்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வலம் வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.